போடுகிறது. ஆப்னி சினிமாக்ஸ் குஷ்பு, பென்ஸ் மீடியா ஏசிஎஸ் அருண்குமார் வழங்கும் சுந்தர் சியின் அரண்மனை 4 இசை ஹிப்ஹாப் தமிழா. கௌதம் மேனன் சார் வந்து சொன்னார், பாரதிராஜா பார்க்க முடியலன்னு சொன்னாரு. அப்ப நீங்க தானே அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தீங்க, அப்ப நீங்க தான் பார்க்க முடியலையா? மேனன் முத்துமுத்தக படம் பார்த்தேன். அதுல அந்த அப்பா சீன் பாக்குறப்ப எனக்கு அப்பா இல்ல, அந்த லாஸ்ட் சீன்ல உங்களை பாக்குறப்ப எனக்கு எங்க அப்பா மாதிரியே இருந்துச்சு சார். ரொம்ப அழுமை. எப்படி அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? நீங்க வந்து காமெடி படங்கள் நிறைய பண்ணிருக்கீங்க இல்லைங்களா சார்? இதுல வந்து சந்தானம் சார், விவேக் சார் அண்ட் வடிவேல் சார் 3 பேரோடையுமே நீங்க பண்ணிருக்கீங்க இல்லைங்களா? ஆமா. அவங்க 3 பேர்கிட்ட இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? ஹலோ சார், சொல்லுங்க. நான் கர்நாடகால இருந்து பேசுறேன் சார். நான் சென்னையில தான் இருந்தேன். இப்ப இங்க வந்து 5 வருஷம் ஆச்சு. பேரு பாண்டியராஜன். பாண்டியராஜன், வெரி குட் சார். உங்ககிட்ட கேட்கணும். சொல்லுங்க. முத்துமுத்தக படம் பார்த்தேன். அதுல அந்த அப்பா சீன் பாக்குறப்ப எனக்கு அப்பா இல்ல, அந்த லாஸ்ட் சீன்ல உங்களை பாக்குறப்ப எனக்கு எங்க அப்பா மாதிரியே இருந்துச்சு சார். ரொம்ப அழுமை. எப்படி அது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் கொஞ்சம் சொல்ல முடியுமா சார்? இல்லை, எங்கள் அப்பாட்ட இருந்து நான் எடுத்துக்கிட்டது. எங்கள் அப்பாட்ட நான் வேடிக்கை பார்த்த விஷயங்கள் தான். அந்த மாதிரி பெற்ற பிள்ளைகளால் புறக்கணிக்கக்கூடிய இப்போ அப்பாக்கள் நிறைய பேர் இருப்பாங்க. தேவையை தீர்ந்து போனதுக்கப்புறம் எல்லா அங்கே குடும்பங்களில் நடக்கிற சின்ன சின்ன முரண்பாடுகள் ஒருத்தரை வந்து எவ்வளோ தூரம் கொண்டு போய் தள்ளும் அப்படிங்கிறத வந்து நம்ம பார்வையாளராக நிறைய விஷயங்களை வேடிக்கை பார்க்குறோம். ஸோ நடிகனாக வரும்போது அந்த விஷயம், அந்த எமோஷன் நமக்கு புரியும் போது அதை நம்ம உண்மையாக பண்ணால் தான். இப்போ நீங்கள் அப்பாவை பார்த்ததில்ல, ஆனால் அப்பாவை ஃபீல் பண்ணுறேன்னு சொல்கிறீங்க இல்லையா? அப்போ நான் அதுக்கு எவ்வளோ உண்மையாக இருந்தால் தான் அந்த உணர்வு உங்களுக்கு கொடுக்க முடியும். அது ஒரு சீனில் உங்களுக்கு தெரிஞ்சிடும் அந்த விஷம் கலந்துருக்கு சொல்லிட்டு, இன்னைக்கு நல்லா இருக்கு சொல்லிட்டு திருப்பி கேட்பீங்களா? அது பார்க்குறப்ப எனக்கு ரொம்ப ஃபீலிங் ஆயிடுச்சு சார். இல்லை, அதுக்கு தானே காசு வாங்கி நடிக்க போகிறோம். அதெல்லாம் செஞ்சே தான் அடுத்த படத்தை நம்ம கிடைக்கும். நாங்கள் இன்றைக்கி செய்கிற வேலை தான் எங்களுக்கு நாளைக்கு இன்னொரு வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கும். அந்த மனநிலை உள்ளவன் நான் இது வந்து எங்களுக்கு எக்ஸ்ட்ரா போனஸ். நீங்கள் எங்களுக்கு கொடுக்குற பாராட்டெல்லாம் எக்ஸ்ட்ரா போனஸ். என்னை பொறுத்த மட்டும் இன்றைக்கி நான் இந்த வேலையை கிடைக்கிற வாய்ப்பை பயன்படுத்திட்டா தான் நாளைக்கு இன்னொரு வேலை என்னை தேடி வரும். அதுதான் என்னோட வாழ்க்கை முறை, அப்படி தான் சொல்ல முடியும். இருந்தாலும் நீங்கள் இவ்வளோ நுட்பமாக அந்த பார்த்து அதை கேள்வி கேட்டு ஃபோன் பண்ணி மெனக்கட்டுறதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றி தம்பி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ. வணக்கம் சார். நான் மதுரையில மகாலட்சுமி பேசுறேன் சார். சொல்லுங்க மகாலட்சுமி. சித்ரா சார், நாங்க சின்ன வயசுல உங்க காமெடி எல்லாம் பார்த்திருக்கோம். அந்த ஜப்பானில் கல்யாணம் பாகான்னு சொல்றதுக்கு இப்ப நினைச்சா கூட சிரிப்பு வருது. ஆனா இப்ப இருக்க படங்களை சிரிப்பே வரமாட்டேங்குது சார். இல்ல, இப்போ நாங்க வந்துட்டோம். அப்ப கூட அது மெமரிஸ் எங்களுக்கு ஞாபகம் இருக்கு. நான் வாய் விட்டு சிரிக்க முடியல இப்ப இருக்க பிக்சர்ஸ்ல. இளவரசு சார் நல்லா ஆக்ட் பண்ணுவாங்க, அவர் நல்லா பண்ணுவாரு. ரொம்ப பிடிக்கும் சார் உங்களுடைய வாய்ஸ்மே. எங்களுக்கு எவ்வளவு பேர் இருந்தாலும் நீங்க பேசினா நீங்க தானே ஐடென்டிஃபை பண்ண முடியுது. ஆக்டிங்கும் நல்லா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. உங்களை கிடைக்காதுன்னு நினைச்சோம். அத நான் எல்லாரும் ஜென்ஸா பேசிட்டு இருந்தாங்க, லேடிஸ் நம்ம கிடைக்காது போலயே, நான் கட் பண்ணிடுவாங்கன்னு நினைச்சோம். ஆனா பரவாயில்ல, கொடுத்துட்டாங்க, லைன் கொடுத்துட்டாங்க. ஆனா நான் எக்ஸைட் பண்ணவே இல்லை சார். தொடர்ந்து உங்களை மாதிரி நிறைய ரசிகர்கள் பேசிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் தாமதமாயிருக்கும். இப்ப ஏன் சார் இந்த மாதிரி காமெடி சீன்ஸ் ஏன் இல்ல? என் கொஸ்டின் கேட்கிறேன் நான். இல்ல, காமெடியே சிரிக்க வைக்கிறதுல சிந்திக்க வைக்கிறதும் இல்ல. கரெக்ட் தான். அதான் முன்னாடி வந்து எல்லா திரைப்படங்கள்லயும் நகைச்சுவைக்கு வந்து ஒரு நல்ல முக்கியத்துவம் இருந்தது. இப்ப அந்த முக்கியத்துவம் மெல்ல மெல்ல குறைஞ்சிக்கிட்டு இருக்கிறதா நானும் பாக்குறேன். உங்களுடைய கருத்து நியாயமான கருத்து தான். திரைப்படங்களுக்கு வந்து சிரிக்க முடியல சார். ஜஸ்ட் ஒரு ஸ்மைல் தான். அப்படிதான் இருக்கு இப்ப இருக்கிற அட் பிரசன்ட் சினிமால. ஆனா நீங்க வந்து இந்த லாக்டவுன் டைம்ல உங்களுடைய இன்டர்வியூ பார்த்தேன் சார். இந்த லாக்டவுன் டைம்ல தான் உங்களை இன்டர்வியூ நாங்க பார்த்தோம். அப்பதான் இந்த ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. நீங்க பேசுறது, ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்ல நாங்க நேர்ல இருந்த மாதிரி பார்த்த மாதிரி ரொம்ப தெரிஞ்சுக்கிட்டோம். நீங்க சொல்லும் போது நாங்க உங்க ரியலிஸ்டிக்கா
உங்ககிட்டயே நாங்க ஷூட்டிங் பாக்குற மாதிரியே நீங்க சொல்வீங்க. அது காட் உங்களுக்கு கொடுத்த கிஃப்ட். உங்களுக்கு எடுத்த கிஃப்ட். சார் ஒரே ஒரு டவுட். கௌதம் மேனன் சார் வந்து சொன்னார் பாரதிராஜா பார்க்க முடியலன்னு சொன்னாரு. அப்ப நீங்க தானே அசிஸ்டன்ட் டைரக்டர் இருந்தீங்க. அப்ப நீங்க தான் பார்க்க முடியலையா? நான் இல்ல அப்போ. ஏன்னா நம்முடைய நிகழ்ச்சியிலேயே கௌதம் மேனன் வந்தார்ல, அப்போ நான் இருந்துதான் சொல்லியிருப்பார்ல, நீங்க தான் சார் என்ன வந்து உள்ள விடலன்னு சொல்லியிருப்பார்ல. என்னை பொறுத்த வரைக்கும் பாரதிராஜாவை யார் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாலும் உடனடியாக நேராக அவர் ரூமில் கொண்டு போய் நிறுத்திடுவேன். அவரை யார் சந்திக்கிறதுக்கு நான் குறுக்க நின்றதே கிடையாது. அதை பல பேர் பின்னாடி சொல்லியிருக்காங்க. உதாரணத்துக்கு கதாசிரியர் ரத்னகுமார் நம்முடைய நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருப்பார், அங்கே ஒரு ஆள் இருக்காயா சித்ராலட்சுமன், அவனை தாண்டி போனையான்னு சொல்லி அவரை பல பேர் பயமுறுத்தியிருக்காங்க. ஆனால் வந்து பார்த்த பண்ணே நீங்கள் தான் எனக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தீங்கன்னு நம்ம நிகழ்ச்சியிலேயே சொல்லியிருப்பார். அதனால என்ன பொறுத்த பாரதிராஜா சார் இன்டர்வியூலயுமே ரொம்ப உங்க ஃப்ரெண்ட்ஷிப்பை சொன்னாங்க, ரொம்ப அழகா சொன்னாங்க. அந்த மாதிரி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து கிடைக்கிறது கஷ்டம் தான். நீங்க லக்கி. மகாலட்சுமி, சொல்லுங்க சார். எல்லார் வீட்லயும் நல்லா இருங்க. எல்லார் வீட்லயும் நல்லா இருங்க. எல்லா வீட்லயும் நல்லா இருங்க. தேங்க்யூ சார். ரைட். ஓகேம்மா. எவ்வளவு ரீச் ஆகுது பாருங்க சார். எதெல்லாம் ஞாபகம் வச்சு கேட்குறாங்க. அப்போது கவனமாக இருந்தால் எல்லாமே மெமரியில் மைண்டில் ஏறிக்கணும். ஸ்க்ரீனில் வந்து உள்ளே ரிசீவ் பண்ணிக்கிறோன்றதுக்கு இதெல்லாம் உதாரணம். கௌதம் மேனன் பார்க்க வந்தது விடலை. எவ்வளோ பார்ட்டிசிபேட் அந்த வந்து எவ்வளோ இன்வால்வ்டாக இருக்காங்க பாருங்கள் உள்ளர. சினிமாவில் வந்து இதெல்லாம் இருக்கிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் தான். நம்ம கிடைச்ச காலம் கொடுத்த வரம் தான். வணக்கம். வணக்கம் சார். வணக்கம் சார். எனக்கு உங்களை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம் சார். எனக்கு நான் சென்னை மடிப்பாக்கத்துல இருந்து பேசுறேன். பேர் புவனேஸ்வரி சார். சொல்லுங்க புவனேஸ்வரி. எப்படி இருக்கீங்க சார்? ரெண்டு பேரும் நல்லா இருக்கம்மா. நல்லா இருக்கேன். சொல்லுங்க. தேங்க்யூ சார். சார் எனக்கு இளவரசர் சார் கிட்ட கொஞ்சம் பேசணும். சொல்லுங்க. நல்லா பேசுங்க சார். எனக்கு நீங்க வந்து காமெடி படங்கள் நிறைய பண்ணிருக்கீங்க இல்லீங்களா சார்? அதுல வந்து சந்தானம் சார், விவேக் சார் அண்ட் வடிவேல் சார் 3 பேரோடையுமே நீங்க பண்ணிருக்கீங்க இல்லீங்களா? ஆமா. அவங்க 3 பேர்கிட்ட இருக்கிற பிளஸ் ஆர் மைனஸ் ஏதாவது சொல்ல முடியுமா சார்? மைனஸ்ன்றது வந்து எப்படி சொல்றது? பிளஸ் நீங்க எல்லாரும் ரசிச்சது, மார்க்கெட்டபிளா இருந்தது, எல்லாரும் இன்னைக்கு வரைக்கும் சந்தானமாகட்டும், விவேக் சார் ஆகட்டும், வடிவேல் ஆகட்டும் காமெடி தானே. மைனஸ்ன்னு எதை சொல்றது? இல்ல அவங்க ஏதாவது அந்த இடத்துல ஏதாவது கோவப்படுவாங்களா, இல்ல அவங்களுடைய கேரக்டர் வைஸ் வேற மாதிரி ஏதாவது? இல்ல, அது மனிதர்களுக்கு கோபம்ன்றது இயல்பா இருக்கிறதானே. அது ஏதாவது நான் தப்பு பண்ணா கோவப்படத்தானே செய்வாங்க. நம்ம அதை ஸ்போர்ட்டிவா தான் எடுத்துக்கிறோம். அதை போய் நம்ம பர்சனலா எடுத்துக்க கூடாது. அதனால அந்த மைனஸ்ன்றது ஒன்றும் இல்லை. போகிற வீட்டில் தம்பி உங்க வீட்டில் ஏதாவது பசங்க சொல்கிறாங்க, நீங்கள் சொல்கிறத கேட்கல, டேய் நான் சொல்கிறத கேட்க மாட்டியா அப்படின்றீங்க. அது வந்து ஒன்றும் மைனஸ் இல்லையே. அது நம்மளுடைய வாழ்க்கையில் யதார்த்தம் தானே. அது அந்த நடிப்புலயே கூட அவங்க வேற ஏதாவது அவங்க கிட்ட மைனஸ் நீங்க ஏதாவது பாத்துருக்கீங்களா அப்படின்னு கேட்கலாம். நாங்க மைனஸா இருந்தா உங்கள்கிட்ட எல்லாம் வரமாட்டோம். நீங்க கேள்வி கேட்கற அளவுக்கு வந்து உட்காந்துருக்க முடியாது. நீங்களே பார்க்க மாட்டீங்க. அதனால எல்லாமே பிராக்டிஸ் தானேம்மா. நீங்க நடிச்ச படங்கள்ல உங்களை ரொம்ப அட்ராக்ட் பண்ண படங்கள் ஏதாவது ஸ்பெசிஃபிக்கா இருக்கா சார்? இல்ல, கேரக்டர்ஸ் வந்து இப்போ எல்லாரும் வீட்டுக்கு வீடு இந்த முத்துக்கு முத்தாக படம் சொல்லுவாங்க. அப்புறம் இந்த அமுதா மாமா, அதெல்லாம் எனக்கு நிறைய அடையாளம் கொடுத்த படம். நான் எல்லா படத்தையும் பிடிச்சி தான் நடிக்கிறேன். பிடிக்காத படத்தில் நான் நடிக்கிறது இல்லை. அதனால் பிடிக்காமல் போகிறது இல்லை. எனக்கு அடையாளம் கொடுத்த படங்கள் ஒரு 10-15 படம் இருக்குது. ஒரு 300 படத்தில் ஒரு 20 படத்துக்கு மேலே நிறைய அடையாளம் கொடுத்துருக்க படங்கள் இருக்குது. அதில் உங்கள்கிட்ட ஃபீட்பேக் கிடைக்கும் போது இதெல்லாம் எனக்கு கிடைக்குதோ அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். அவ்வளோதான். நான் ஷூட்டிங் போகும்போது நார்மலாக தான் போகிறேன். அது ரிலீஸ் ஆகி அந்த கதாபாத்திரங்கள் கொடுக்குற இம்பாக்டில் தான் இது இப்படி ஒர்க் அவுட் ஆயிருக்கோன்னு நானும் புரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. தேங்க்யூ சார். ரொம்ப சந்தோஷம் சார். தேங்க்யூம்மா. வணக்கம். வணக்கம் சார். நீங்க தெரியுது தம்பி, டவுட் தான் வேணாம், பேசுங்க. நல்லா இருக்கான். ரொம்ப நாளா எதிர்பார்த்தேன் உங்களை நேர்ல பார்க்க முடியும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அது மாதிரி வாய்ப்பு கிடைச்சிருக்கு. எங்க திருநெல்வேலியிலிருந்து பேசுறீங்களோ? என்ன சார்? திருநெல்வேலியிலிருந்து பேசுறீங்களா? நாகர்கோவிலா? நான் வந்து சொந்த ஊர் புதுக்கோட்டை மாவட்டம் சார். புதுக்கோட்டை மாவட்டம், கத்தார்ல இருக்கேன். சரி. ஓகே. கொஞ்சம் உங்க பேச்சுல திருநெல்வேலி வாசம் வீசிச்சு. புதுக்கோட்டையா? சம்பந்தம் இல்லாம கேட்டேன், தப்பு தான். கத்தார்ல இருக்கீங்களா அப்போ? ஆமா சார். சொல்லுங்க. இந்த சித்ரா சார் இருக்காங்க, சொல்லுங்க. இல்ல, உங்க படங்கள்ல எல்லாம் பார்த்தது உண்டு. அதுல ஆட்டோகிராஃப்ல தான் முதல்ல உங்களை வந்து கவனிக்க முடிஞ்சுச்சு. உங்க கேரக்டர் தனிப்பட்டு தெரிஞ்சது. அது மாதிரி படங்களை வந்து நீங்க வந்து நீங்க இப்ப பார்க்கும்போதே உங்களுக்கு எப்படி அது வெற்றி வருங்கிறத நீங்க முடிவு பண்ண முடியுமா உங்களால?
ஆமாம், ஆட்டோகிராஃப் ஓடும்னு நினச்சேன். ஏன்னா எல்லாருக்கும் அவங்கவுங்க வாழ்க்கையில் வந்து ஒரு சின்ன 1வது ஸ்டாண்டர்டு 2வது ஸ்டாண்டர்டு 5வது ஸ்டாண்டர்டு 6வது வரும்போது ஒரு +2 வந்ததுக்கப்புறம் நம்மளே நம்மளை கொஞ்சம் திரும்பி பார்ப்போம். அது கொஞ்சம் சுவாரஸ்யமாக இருக்கும். இப்போ உங்களோட 2வது படித்த ஒரு ஃப்ரெண்டை பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ சுவாரஸ்யமாக இருக்கும். திடீர்னு எதிர்வாராமல் பார்த்தோம்னாக்கா நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங் இருக்கும்ல, நம்ம 2வது படித்தோம்டான்னு. அது ஒரு சுவை தானே. அதனால் அந்த படம் ஓடும்னு எதிர்பார்த்தோம். பழைய நட்பு, விடலை பருவத்தில் இருக்கிற காதல், வாத்தியார் அடிச்சு விடுவார், அண்ணன் தம்பி தெரிஞ்சால் அடி விடுவோம், ஊரில் பார்த்தா அடி விடுவோம், இதுக்கு நடுவில் ஒரு த்ரில் லவ், அந்த பொண்ணு நம்ம லவ் பண்ணுறதை சொல்ல முடியுமா, இதெல்லாம் வந்து நம்ம எல்லாரும் தானே கடந்து வர்றோம். அது ஒரு சுவாரஸ்யம் தானே. இப்போ பேசிடுறோம். எலக்ட்ரானிக் மீடியா வந்ததுக்கப்புறம் அப்பாட்டே போய் காதலை சொல்கிற தைரியம் உள்ள தலைமுறை வந்துருச்சு. அன்னைக்கு அப்படி இல்லை. நம்மளே நம்மளை போட்டு கொடுத்துருவோம், நடவடிக்கை இல்லை. அதனால் அதை ஓடும்னு எதிர்பார்த்தோம். இல்லை, நீங்கள் ஒரு அடிப்படையில் ஒரு டெக்னீஷியனாக இருந்து நீங்கள் எல்லா விஷயத்தையும் நீங்கள் கவனித்து வந்திருக்கிறதுனால ஒரு படத்தையும் முழுசாக உள்வாங்கிக்கிறீங்க. அது மாதிரி இப்போ வந்து நடிகர்களும் அதை வந்து எதிர்காலத்துக்கு நிற்கிற கூடிய படத்தை அவங்க வந்து ஒரு ஆதரவு கொடுத்து அவங்க இணைஞ்சு வேலை பார்க்கும்போது அந்த படத்துக்கு என்ன சொல்கிறது, புதுசாக வர்ற டேரக்டருக்கு அவங்களுக்கு கொஞ்சம் ஒரு நம்பிக்கை கிடைக்குங்கிறது தான் நம்ம எதிர்பார்க்குறேன். அந்த மாதிரி நீங்கள் ஒரு பழைய நடிகர்கள் வந்து அது ஆதரவு கொடுப்பீங்க. புதுசாக வர்ற நடிகர்களும் அதே போல் அவங்க வந்து புது டைரக்டருக்கு ஒரு கைட் பண்ணணுங்கிறது நம்ம எதிர்பார்க்குறோம். அது மாதிரி இருந்துச்சுன்னா கொஞ்சம் படங்களும் கொஞ்சம் தரமாக கிடைக்குங்கிறத நம்ம எதிர்பார்க்குறேன். கரெக்ட். உங்களுடைய வாழ்த்துக்களுக்கும் ஆலோசனைக்கும் ரொம்ப நன்றி தம்பி. ஒரு பொதுவான சினிமா நல்லா இருக்கும்னு ஒரு பெரிய மனிதனா நீங்கள் உங்களுடைய கருத்துக்கள் வரவேற்கப்படுகிறது, ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. நானா சொல்லலை, இது உங்கள்கிட்ட நீங்கள் 2 பேரும் நீங்கள் சார் சித்ரா சாரும் 2 பேரும் பேசுகிறத நம்ம கவனிக்கும் போது நம்மளுக்கு தானாக உள்ள இருந்து வர்றது தான். வெரி குட். ஏன்னா அந்த காலத்து சினிமா நீங்கள் வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சுருந்தீங்க ரெண்டு பேரும். அதே போல் இப்போ உள்ள காலத்துக்கு மாறி தான் வருது. ஆனால் மாறி வர்றதை வந்து நீங்கள் கொஞ்சம் ஒரு நேர் வழியில் கொண்டு போகிறதுக்கு தான் நீங்கள் இதெல்லாம் வந்து கலந்துரையாடலாம் நடக்கிறது. அதை வந்து நம்ம கொஞ்சம் மென்மேலும் அதிகப்படுத்தணும் அப்படிங்கிறது தான். அந்த ஒரு ஆர்வம் தான் நம்மளுக்கு வந்து பழைய காலத்தை வந்து நம்ம கொண்டு வரணுமே, இப்போ உள்ள சமூகத்துக்கு தெரியப்படுத்தணுங்கிறது அவரோட முயற்சி தான் முக்கியம். அது 2024 செஞ்சு கொடுத்துருக்காரு. இல்ல 2024 அப்புறம் 1962 எடுத்துட்டு வந்துடலாமா? காலம் முன்னோக்கி தானே போகும். அந்த இல்ல அந்த ஒரு நீங்க அறிமுகமாகும் போது எப்படி நீங்க ஒரு ஆர்வத்துல இருந்தீங்க, இவ்வளவு காலம் நீங்க காத்திருந்து வெற்றியை பெறுறீங்க. அது மாதிரி புதுசா வர்றவங்க வந்து உடனே கிடைக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கறாங்க. இருந்தாலும் கொஞ்சம் அது தக்க வைக்கிறதுக்கு கொஞ்சம் முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கணும், உழைக்கணும் அப்படிங்கிறது தெரிய வரணும் அப்படிங்கிறத நான் எதிர்பார்க்கிறேன். நல்ல விஷயம் சொல்றீங்க தம்பி. ரொம்ப ரொம்ப நல்ல வளர்றவங்களுக்கு அருமையான யோசனை சொல்றீங்க. கத்தார் எப்படி இருக்கு? ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப சூடா இருக்கா? ஓவர் சூடா இல்ல, இருக்கு? இப்ப நல்லா பரவாயில்ல அப்படியா இருக்கு. இப்ப ஒன்னும் தெரியல, இன்னும் 2 மாசம் ஆனாதான் தெரியும். ஓஹோ, நல்லா இருக்கீங்களா? நீங்க எந்த புதுக்கோட்டை போய் குடும்பத்தோட இருக்கீங்களா, தனியா இருக்கீங்களாங்க? இல்ல, நான் தனியா தான் இருக்கேன். சரி சரி சரி. கடைசியா எப்ப இந்தியா வந்தீங்க? நான் பிப்ரவரி வந்துட்டு போனேன், மார்ச்ல ரிட்டர்ன் வந்தேன். கத்தார்ல என்ன வேலை செய்றீங்க? நான் இங்க ஒரு சேல்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கிறேன். இங்க இது பேக்கேஜிங் கம்பெனில. ஓகே 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 ஓகே. அந்த சைடுல வேலை பார்க்குறேன். நம்மளுக்கு சினிமா துறையில் ஆர்வம் உண்டு. நம்ம வந்து அதை வந்து தெரிஞ்சுக்கிறதுக்கு புத்தகத்தை தேடி அந்த காலத்துல செய்தியை வாசிச்சு படிச்சுக்கிட்டு இருந்திருப்போம். இப்போ ஒரு சமீபமா அவர் சாரோட நிகழ்ச்சி சேனல் மூலமா இன்னும் கொஞ்சம் நெருக்கமா நிறைய விஷயத்த நான் கத்துக்க முடிஞ்சுச்சு. சூப்பர் சூப்பர் சூப்பர். அனுபவம் நேரடியா அந்த காலத்துல இருந்து அனுபவம் இல்லாததை வந்து நான் இப்ப அனுபவிக்க முடியுது. அந்த மாதிரி விஷயம் எந்த அளவுக்கு அவங்க முழு ஈடுபாட்டோட அதை உருவாக்குறதுக்கு காத்துக்கிட்டு இருந்து செஞ்சு கொடுத்தாங்க அப்படிங்கிறது தான். ஏன்னா அதை தான் நம்ம புதுசா வந்து என்ன சொல்றோம், எல்லாமே செஞ்சு வச்சிருக்கிறாங்க. அதை நம்ம முறைப்படி அதை ஃபாலோ பண்ணாவே நல்லா இருக்கும். அது மென்மேலும் மெருகேற்றணுங்கிறத நம்ம பாக்குறோம். தேங்க்யூப்பா, தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இன்னைக்கு நிகழ்ச்சியில பல முக்கியமான நிகழ்ச்சி சம்பவங்கள்லாம் நம்முடைய ரசிகர்களோட பகுதி. நிகழ்ச்சிக்கு நீங்க வந்ததே பெரிய பெருமையா நினைக்கிறேன். போக தாண்டி பார்த்தா இந்த நிகழ்ச்சியை மிகவும் கலகலப்பாகவும் பல சுவையான தகவல்கள் வந்து நம்ம ரசிகர்களுக்கு கொடுத்துருக்கீங்க. ரொம்ப நன்றி சார். நன்றி சார். ரசிகர்களை பொறுத்த வரைக்கும் ஏறக்குறைய 1300 பேர் விருப்பப்பட்டிருக்கீங்க. 1300 பேரோடும் இந்த 2 மணி நேர நிகழ்ச்சிக்குள்ள பேசுறது எப்படி சாத்தியம் இல்லை அப்படின்றதுனால ஒரு சிலரோட மட்டும்தான் எங்களோட பேச முடிஞ்சது. அதுக்காக மனம் தளர்ந்துட வேணாம். மீண்டும் அடுத்த வாரம் இருக்குது, தொடர்ந்து நம்ம சந்திக்க போகிறோம். சந்திக்கும் போது நீங்கள் முயற்சி பண்ணுங்கள், நிச்சயமாக நம்ம பேசுவோம். உங்களை யாரோடலாம் என்னோட பேச முடியலையோ அவங்களோட பேச முடியன்ற வருத்தம், அதாவது உங்களுக்கு எங்களோட பேச முடியன்ற வருத்தம் எவ்வளோ இருக்கோ அதே மாதிரி 100 மடங்கு வருத்தம் எனக்கு இருக்குது, இளவரசுக்கு இருக்குது. ஏன்னா எங்கள் வந்ததே என்னென்னா எல்லாரோடும் பேசணும் அப்படின்றது தான்.
ஆனால் காலம் அப்படின்றது பார்த்திங்கன்னா நேரம் நம்மளை தாண்டி அதனுடைய கட்டுப்பாட்டுக்குள்ளே நம்ம பயணிக்க வேண்டியிருக்கு. அதனால் இந்த நிகழ்ச்சியை நிறைவு பண்ணுறோம். மீண்டும் நம்ம வந்து அடுத்த முறை சந்திப்போம். அதற்கான அறிவிப்பு டூரிங் டாக்கீஸ்ல வரும். காத்திருங்கள். உங்கள் சார்பில் இளவரசிக்கருடைய இதயபூர்வமான நன்றியை பதிவு பண்ணுறேன் சார். நன்றி சார், ரொம்ப நன்றி சார், ரொம்ப நன்றி. பரபரப்பான சினிமா செய்திகள், நட்சத்திரங்களின் பேட்டிகள், சினிமா வரலாறு ஆகியவற்றை பார்க்கவும் படிக்கவும் உங்களுக்கான இணையதளம் tourantalkies.co.